மழை மெதுவாக பெய்து கொண்டிருந்த ஒரு இரவு. தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தின் எல்லையில் ஒரு பழைய ஆலமரம் இருந்தது. ஆலமரத்தின் அருகில் ஒரு மிக ஆழமான பழைய கிணறு. அந்த இடத்தை பற்றி கிராமத்தில் எல்லாரும் ஒரு விஷயம் சொல்லுவார்கள். இரவு 9 மணிக்கு பிறகு அந்த கிணற்றில் இருந்து ஒரு குழந்தையின் குரல் கேட்கும். அது ஒரு சிறுமியின் குரல். அது அழும் குரல். அதனால்தான் அந்த இடத்திற்கு இரவில் யாரும் போக மாட்டார்கள். அதே கிராமத்தில் நரேன் என்ற ஒரு சிறிய பையன் இருந்தான். அவனுக்கு வயது 5 தான். ஆனா அவன் மிகவும் தைரியமானவன். பேய் கதைகள் கேட்பது அவனுக்கு மிகவும் பிடிக்கும். ஆனா அவன் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ப மாட்டான். பேய் என்று எதுவும் இல்லை. ஒரு நாள் மாலை அவன் நண்பன் ரவியிடம் சொன்னான், இன்று இரவு நான் அந்த ஆலமர கிணற்றுக்கு போகிறேன். ரவி உடனே பயந்து விட்டான். அங்கே போகாதே நரேன். என் பாட்டி சொன்னாங்க, பல வருடங்களுக்கு முன் ஒரு சிறுமி அந்த கிணற்றில் விழுந்து இறந்தாளாம். அதற்கு பிறகுதான் அந்த குரல் கேட்க ஆரம்பிச்சதாம். நரேன் சிரித்தான். அது எல்லாம் பெரியவர்கள் குழந்தைகளை பயமுறுத்த சொல்லும் கதைகள். அந்த இரவு மழை மெதுவாக பெய்தது. கிராமம் முழுவதும் அமைதியாக இருந்தது. நாய்களும் கூட குறைக்கவில்லை. நரேன் ஒரு சிறிய டார்ச் லைட் எடுத்துக்கொண்டு மெதுவாக ஆலமரத்துக்கு நடந்தான். காற்றில் ஆலமரத்தின் பெரிய கிளைகள் மெதுவாக அசைந்தது. அந்த இடம் மிகவும் இருட்டாக இருந்தது. நரேன் கிணற்றுக்குள் டார்ச் ஒளியை போட்டான். உள்ளே கருப்பு இருள் மட்டும். அவன் சிரித்தான். பார்த்தாயா, பேய் எதுவும் இல்லை. அப்படி சொல்லி திரும்ப போக முயன்றான். அப்போதே டப் 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 கிணற்றுக்குள் இருந்து தண்ணீர் விழும் சத்தம். கிணற்றின் உள்ளிருந்து வந்த அந்த வெண்மையான கைகள் மெதுவாக மேலே ஏறின. நரேன் பயத்தில் அசையாமல் நின்றான். மழை இன்னும் மெதுவாக பெய்து கொண்டே இருந்தது. அந்த கைகள் கிணற்றின் கல்லை பிடித்து மேலே வந்தது. அதன் பிறகு ஒரு மெதுவான சிரிப்பு கேட்டது. நரேனின் கையில் இருந்த டார்ச் லைட் மீண்டும் மின்மினந்தது. அவன் மெதுவாக கிணற்றுக்குள் பார்த்தான். அப்போது ஒரு சிறிய முகம் மெதுவாக மேலே வந்தது. அது ஒரு சிறுமியின் முகம். ஆனா அவள் கண்கள் முழுவதும் வெள்ளையாக இருந்தது. அவள் முகத்தில் தண்ணீர் வழிந்தது. அவள் மெதுவாக பேச ஆரம்பித்தாள். நரேன், நீதான் என்னுடன் விளையாட வருவாயா? நரேன் உடனே பின்னால் ஒரு படி எடுத்தான். இல்ல, நான் வீட்டுக்கு போகணும். அந்த சிறுமி மெதுவாக சிரித்தாள். இல்ல, நீ இப்போ போக முடியாது. அவள் குரல் திடீரென்று மாறியது. மிக ஆழமாக, மிக பயங்கரமாக. ஏன்னா இப்போ நீ என்ன பார்த்துட்டே. அந்த நேரத்தில் காற்று திடீரென்று பலமாக வீசியது. ஆலமரத்தின் கிளைகள் பயங்கரமாக அசைந்தது. நரேன் திரும்பி ஓட முயன்றான். ஆனா அவன் கால்கள் நகரவே இல்லை. யாரோ அவன் கால்களை பிடித்த மாதிரி இருந்தது. அவன் கீழே பார்த்தான். அவன் இதயம் நின்ற மாதிரியானது. கிணற்றிலிருந்து வந்த அந்த வெண்மையான கைகள் நரேனின் கால்களை பிடித்து மெதுவாக இழுத்துக் கொண்டிருந்தது. நரேன் மிகவும் பயந்து விட்டான். அவன் கையில் இருந்த டார்ச் லைட் தரையில் விழுந்தது. ஒளி கிணற்றை நோக்கி விழுந்தது. அந்த ஒளியில் அந்த சிறுமியின் முகம் தெளிவாக தெரிந்தது. அவள் மெதுவாக சிரித்தாள். நரேன், நீ இப்போ என் நண்பன். நரேன் அழ ஆரம்பித்தான். என்ன விடு, நான் வீட்டுக்கு போகணும். அந்த சிறுமி திடீரென்று முகத்தை அருகில் கொண்டு வந்தாள். அவள் கண்கள் இன்னும் பயங்கரமாக இருந்தது. எனக்கு நண்பர்கள் இல்லை. அதனால்தான் இங்கே வரும் குழந்தைகள் எல்லாரையும் நான் என்னுடன் வைத்துக் கொள்கிறேன். அந்த கைகள் நரேனை கிணற்றை நோக்கி இழுத்தது. நரேன் முழு சக்தியுடன் கத்தினான், அம்மா! அந்த நேரத்தில் தேரத்தில் திடீரென்று ஒரு பெரிய காற்று வீசியது. ஆலமரத்தின் கிளைகள் பலமாக அசைந்தது. கிணற்றின் அருகிலிருந்த ஒரு பெரிய கிளை முறிந்து கீழே விழுந்தது. அந்த கிளை கிணற்றின் வாயில் விழுந்தது. அந்த சத்தத்தில் அந்த சிறுமி திடீரென்று கத்தினாள். ஆ! அந்த கைகள் நரேனின் கால்களை விட்டுவிட்டது. நரேன் உடனே எழுந்து ஓட ஆரம்பித்தான். அவன் கிராமத்தை நோக்கி முழு வேகத்தில் ஓடினான். ஒரு முறையும் பின்னால் திரும்பி பார்க்கவில்லை. அடுத்த நாள் காலை கிராமத்தினர் அந்த கிணற்றை முழுவதும் மூடிவிட்டார்கள். யாரும் மீண்டும் அந்த இடத்திற்கு போகக்கூடாது என்று முடிவு செய்தார்கள். ஆனா இன்றும் அந்த கிராமத்தில் சிலர் சொல்வார்கள், மழை பெய்யும் இரவுகளில் அந்த கிணற்றின் கீழிருந்து ஒரு குரல் கேட்கும், மிக மெதுவாக.
மிக பயங்கரமாக. நரேன், திரும்ப வா.